இப்படியே கனெக்ஷன் ஆகி வாட்ஸ்அப் குரூப்ஸ், டெலிகிராம் குரூப்ஸில் ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சின்னே சொல்லலாம். உண்மையாக சொல்லணும்னா வெடிக்குது. இப்போ என்கிட்ட பிஸ்னஸ் இருக்குது, எனக்கு நிறைய வாகனங்கள் இருக்குது அப்படின்னா எனக்கு நல்லது தானே. ஆனால் என்னால் சர்வீஸ் கொடுக்க முடியல. இவங்க கொடுத்துட்றாங்க, பின்னாடி போய் கம்ப்ளைண்ட் போடுறாங்க. உன் டிரைவர் என்கிட்ட எக்ஸ்ட்ரா காசு வாங்கிட்டான். அப்போது அந்த ஆப்ரேட்டர்ஸ்க்கு வந்து ஒரு நிர்பந்தம் ஏற்படுது, கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஏன்னா போட்டி அதிகம். அவன் சொல்லுவான் 49 நாள் கழிச்சு தான் நீ எதாவது செய்யணும், 4 மண்டலம் கழிச்சு தான் நீ எதாவது செய்யணும். அப்போ என்ன பண்ண இடைப்பட்ட காலத்தில் சென்னை மாதிரி நகரங்களில் வந்து இங்கே டிரைவர் வேலை பார்த்துக்கிறது. அவங்களுக்காக இந்த பிஸ்னஸ் செய்யணும்னா என்ன வாய்ப்புகள் இருக்குன்னு கடைசி சொல்லிடுங்க. ரொம்ப சிம்பிளுங்க. நீங்கள் ஒரு வாகனம் பயன்படுத்துறீங்க, அந்த பயன்பாட்டில் உங்களுக்கு இருக்கிற குறைகள் இருக்கும் இல்லையா, அந்த குறைகளை நீங்கள் ஒரு டெக்னாலஜி மூலமாக அரெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வளர்ந்து. இப்போ வந்து 10,000 தான் இந்த தொழில லாபம் அப்படிங்கும்போது முதலாளிக்கு பெருசாக பணம் கிடையாது, உழைக்கின்ற தொழிலாளிக்கும் பெரிய பணம் கிடையாது. அப்படிங்கும்போது யாருக்கு பெரிய பலன் இருக்கணும்னா வாடிக்கையாளருக்கு தான் இருக்கணும். ஆனால் வாடிக்கையாளரும் என்ன குற்றம் சாட்டுறாங்கன்னா எங்ககிட்ட அதிக கட்டணம் வாங்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பணம் எங்கே தான் போகுது? இல்லை, ஆக்சுவலி இன்றைக்கி இருக்கிற கால் டாக்ஸி அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து சப்ஸ்கிரிப்ஷன் மாடலில் வந்துட்டாங்க. பெருசாக யாரும் வந்து கமிஷன் வாங்குகிற மாடலில் இல்லை, எல்லாம் சப்ஸ்கிரிப்ஷன் மாடலில் வந்துட்டாங்க. இவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா இத்தனை நாளைக்கு நீங்கள் டியூட்டி எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டாங்க. நிறைய மாறிடுச்சு. ஆனால் கட்டணங்கள் அப்படின்னா டைனமிக் ஃபேர் தான். டைனமிக் ஃபேர் வந்து டிமாண்ட் குறைவான நேரங்கள்லாம் வந்து 99 ரூபாய்க்கு பிக்கப் ட்ராப் பண்ணுற ஆப்புகள்லாம் இருக்குது. டிமாண்டுக்கு வண்டி சும்மாவே நிற்கிது அப்படின்னா எங்கேஜ் பண்ணணும் இல்லையா, அந்த வண்டிக்கு ஏதாச்சும் டியூட்டி கொடுக்கணும், அப்போ தானே அவன் நாளைக்கு நம்மக்கிட்ட ஓட்டுவோம் அப்படிங்கிறதுக்காக 99 ரூபாய்க்கு நீங்கள் ஏறி எங்கேயாவது போங்க அப்படிங்கிற மாதிரி ஆஃபர்ஸ் கொடுக்குறதெல்லாம் இருக்குது. அந்த அளவுக்கு இருக்குது. இன்றைக்கி கட்டணங்கள் ரொம்ப குறைஞ்சிருக்கு. ஒரு காலத்தில் ஸ்டாண்டில் போய் நீங்கள் ஒரு வண்டி எடுத்தீங்க, ஒரு எங்கேயாவது போகணும், ஸ்டாண்டில் மட்டும் தான் நிற்கும். அந்த காலத்தில் அம்பாசிடர்லாம் ஸ்டாண்டில் நின்று எடுத்துகிட்டு இருப்பாங்கன்னா டிரைவர் சொல்கிறது தான் ரேட்டு. இன்றைக்கி நம்மக்கிட்ட ஆட்டோக்கள் மேலே ஒரு பெரிய குறை இருக்குது. ஆட்டோக்குள்ளே டிரைவர் சொல்கிறது தான் ரேட்டு. ஆப்பில் ஒரு ரேட்டு காட்டும், டிரைவர் ஒரு ரேட்டு சொல்லுவார் அப்படிங்களா. ஆப்பில் இருக்கிறதோட 20 ரூபா அதிகமாக கொடுங்க, 30 ரூபா அதிகமாக கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஆமாம், அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க இல்லையா. அப்போது இங்கே அந்த ஒரு இடைவெளி இருக்குது. கஸ்டமர் வந்து அவங்களுக்கு தேவை அப்படின்னா அவங்க கொடுத்து பயணிக்க ரெடியாகவும் இருக்காங்க. அதே நேரத்தில் அந்த ஓட்டுநர்களும் வந்து தனக்கு கிடைக்கிறத விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைச்சிடாதா அப்படிங்கிற அந்த ஒரு ஆசையும் அவங்களுக்கு இருக்குது. அதை ஒரு நாள் சாப்பாட்டுக்கு ஒரு ட்ரிப்புக்கு 20 ரூபா 30 ரூபா வாங்குறாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 10 ட்ரிப் எடுக்கிறாங்கன்னா அது அவங்க சாப்பாட்டுக்கு ஆகுது. அப்படித்தான் அப்படியான ஒரு இறுக்கமான துறையாக தான் இது இருக்குது. கண்டிப்பாக அது அந்த மாதிரியான ஒரு இந்த துறை எப்படி மாறி வந்திருக்கு? ஏன்னா முன்னாடிலாம் இப்படி கிடையாது, கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல துறையாக தான் நான் பார்த்துருக்கேன். ஏன்னா எங்கள் அப்பாவே அந்த துறையில் இருந்ததுனால இதில் ஏதாவது படிநிலைகள் மாற்றம் ஏதாவது நடந்திருக்கா? முக்கியமாக சொல்லணும்னா ஒரு 15-20 வருடங்களுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா வாகனங்கள் யாருக்கிட்ட இருக்கும் அப்படின்னா யாரும் சிங்கிள் கார்லாம் வச்சுருக்க மாட்டாங்க. ஒரு 10, 20, 30, 40 வாகனங்கள் வச்சுருக்கிற ட்ராவல்ஸ் தான் இருக்கும். அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ரேட் இருக்கும். இங்கே போனீங்கன்னா இவ்வளோ ரேட்டு, இவ்வளோ கிலோமீட்டருக்கு இவ்வளோ, இத்தனை நாளைக்கு இவ்வளோ வாடகை, அப்படிலாம் இருக்கும். ட்ராவல்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஃபோன் பண்ணி புக் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஸ்டாண்டர்ட் ரேட்டை சொல்லுவாங்க, அதில் டிஸ்கவுண்ட்ஸ் கொடுப்பாங்க, அப்படி போயிடுவாங்க. அப்போ எல்லாம் இந்த ஓட்டுநர் இருந்த ஒரு எக்ஸ்ட்ரா வருமானம் என்ன அப்படின்னா, இப்போ இந்த எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க இல்லையா, 20-30 கேட்குறாங்க இல்லையா, அப்போ அவங்களுக்கு என்ன, யாரும் வாய் திறந்து கேட்க மாட்டாங்க. ஆனால் டிப்ஸ் நிறைய வரும், நிறைய டிப்ஸ் வரும். அந்த டிப்ஸில் அவங்களுக்கான அன்றாட செலவுகளை பார்த்துட்டு இருந்தாங்க. மாத சம்பளத்தை வாங்கி குடும்பத்துக்கு கொடுக்குற கண்டிஷன் இருந்துச்சு. இந்த துறை வந்து ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா வாகனங்களுக்கு லோன் நிறைய கிடைக்குது, நிறைய ஃபினான்சியல் அந்த ஸ்ட்ரக்சரே மாறுது. அப்படிங்கிறப்போ நிறைய பேர் சொந்த வாகனங்கள் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த இண்டஸ்ட்ரியே வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றம் உருவாகுது. நிறைய பேர் வாகனம் வாங்கிடுறாங்க, நிறைய பேர் முதலாளி ஆயிடுறாங்க. அந்த குறைஞ்ச 10,000 இதுக்காக ஆகி வந்துடுறாங்க. நான் ஒரு சொந்த வாகனம் வாங்குறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல உள்ள வந்துடுறாங்க. உள்ள வரும்போது டிமாண்ட் ஜாஸ்தி ஆகுது, ரேட்டு குறையுது. போட்டி அதிகம் ஆகும்போது ரேட்டு குறையுது. முன்னாடி ஒரு 10 டிராவல்ஸ் சென்னையை பொறுத்த வரைக்கும் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 டிராவல்ஸ் இருந்துக்கலாம். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரக்கணக்கான டிராவல்ஸ் இருக்குது. அது இல்லாம ஒன் கம் டிரைவர்ஸ் லட்சக்கணக்கில் பேர் இருக்காங்க. அப்போ இங்க போட்டி மாறுது. போட்டி மாறும்போது அந்த ரேட்டு அப்படிங்கிறது வந்து உடைஞ்சு ஒவ்வொருத்தரும் அவங்க ரேட்டை செட் பண்ணுறாங்க, வராங்க. இது எங்கே வந்து அடுத்த படிநிலை அடையுது அப்படின்னா இந்த கோவிட் டைமில் டிராவல்ஸ் எல்லாம் வந்து ஷட் டவுன் பண்ணுறாங்க, எல்லாம் க்ளோஸ் பண்ணுறாங்க. எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. சொந்த வாகனம் அதிகமாக வச்சுருந்தவங்க எல்லாம் வந்து அவங்கவுங்க யார்டில் வண்டியை க்ளோஸ் பண்ணி விட்டுறாங்க, செக்யூரிட்டி மட்டும் போட்டுட்டு விட்டுறாங்க. பிஸ்னஸே இல்லை. ஆனால் மக்களுக்கு தேவை இருக்குது. வாகனம் வச்சுருக்கவங்களுக்கு நீ வண்டி ஓட்டாமல் போ, எனக்கு இஎம்ஐ கட்டு,
அப்படின்னு சொல்கிறான். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒன்று நடக்குது. வாட்ஸ்அப் குரூப்ஸ் உருவாகுது. டிரைவர்ஸ் எல்லாம் குரூப்பாக சேர்றாங்க. எனக்கு ஒருத்தர் ஒரு ஆர்டர் கொடுக்குறாரு, என் வண்டி பிஸியாக இருக்குது அப்படின்னா நான் குரூப்பில் சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு இடத்துல வண்டி தேவைப்படுத்துனா அங்கே ஒருத்தர் போகிறாரு. இப்படியே கனெக்ஷன் ஆகி வாட்ஸ்அப் குரூப்ஸ், டெலிகிராம் குரூப்ஸில் ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சின்னே சொல்லலாம். உண்மையாக சொல்லணும்னா வெடிக்குது. இன்னைக்கு அது எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குது அப்படின்னா வருடத்துக்கு 3 நாட்கள் இந்த வாட்ஸ்அப் குரூப்பு, டெலிகிராம் குரூப்ஸோட அட்மின் மட்டுமே சேர்ந்து சென்னையில் வந்து ஸ்ட்ரைக் நடத்துகிறாங்க. 3 நாள் வாகனம் ஓட்டக்கூடாது, எங்களுக்கு வந்து இங்கே இருக்கிற கால் டாக்ஸி நிறுவனங்கள் இருக்கக்கூடிய அந்த ரேட்டை வந்து ரெகுலேட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வருடாவாட்டம் அவங்க 3 நாள் வந்து ஸ்ட்ரைக் நடத்துறாங்க. ஸ்ட்ரைக்கில் கிட்டத்தட்ட 10,000 பேர் பக்கத்தை கலந்துக்கிறதா சொல்றாங்க. அப்போ அவங்க அவ்வளோ பெரிய நெட்வொர்க்காக மாறிட்டாங்க. அதாவது முதலாளிகள் மட்டும்தான் டிராவல்ஸ் வச்சு உங்களோட வாகனத்தை எங்கிட்ட கொடுங்க, என் வாகனத்தை நீங்க எடுத்துக்கோன்னு சொல்லுவாங்க. இப்போ அந்தந்த ஓட்டுநர்களே வாகன உரிமையாளராக இருக்கிறதுனால அவங்களே வந்து ஒரு கூட்டமைப்பா சேர்ந்து பண்றாங்க. அது நல்ல விஷயம் தானே? நல்ல விஷயம் தான். ஆனா முதலாளியா நான் வந்து பேசிவ் இன்கம் சம்பாதிக்க முடியாது நீங்க பேசிவுக்கு. ஆமா, அது ஒரு விஷயம். ஆனா இதுல இன்னொரு சிக்கல் இருக்கு. என்ன அப்படின்னா இவங்களுக்குள்ள வந்து ஒரு ஒற்றுமை இல்லை. எல்லாரும் ஒரே மாதிரியான ரேட்டு சொல்றது இல்லை, ஒரே மாதிரியான சர்வீஸ் கொடுக்கறது இல்லை, ஸ்டாண்டர்டான சர்வீஸ் கொடுக்கறது இல்லை. ஒருத்தரும் ஒரு மாதிரி இருக்கிறாங்க. இவங்களுக்கு உள்ள யாராவது ஒருத்தர் தவறு செஞ்சாங்க அப்படின்னா அதை போய் யாரை கேட்கறது, யார் அதுக்கு பொறுப்பேற்கிறது அப்படிங்கிற சிக்கல்கள்லாம் இருக்குது. அதனால இன்னமும் அது வந்து ஒரு கட்டத்துக்கு மேல வளராம அப்படியே இருந்துட்டு இருக்குது. நீங்க சொல்றத பார்த்தா மிகப்பெரிய அளவுல ஒரு புரட்சி நடந்திருக்குது. அதிக வாகனங்கள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இவ்வளோ அதிக வாகனங்கள் வந்து சென்னையில் எப்படி இயங்கிட்டு இருக்கு? இதில் இன்னொரு விஷயத்துக்கு சொல்லணும். இவ்வளோ அதிக வாகனங்கள் இருக்குது. ஆனால் நம்ம குறிப்பாக கால் டாக்ஸி துறையை பற்றி பேசிட்டு இருக்கோம். இந்த கால் டாக்ஸி துறையில் இன்னொரு விஷயம் வந்து கடந்த ஒரு 5 வருடங்களாக ஒரு கோவிடுக்கு அப்புறமா அதுவும் பெருசாக பூம் ஆகிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா பல்க் வெண்டார்ஸ் அல்லது ஃப்ளீட் ஆப்ரேட்டர்ஸ். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஊபர்னு ஒரு நிறுவனம், அது உலகளாவிய ஒரு மிகப்பெரிய ஒரு கால் டாக்ஸி நிறுவனம். ஓகேவா? அந்த ஊபர் நிறுவனத்துக்கு இந்தியாவிலேயே அதிக ட்ரிப்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதும் ஊபர் தான். உலகளாவிலையும் அவங்க தான், ஊபர் தான் இருக்காங்க. அப்போது அந்த ஊபர் நிறுவனத்துக்கு வண்டி சப்ளை பண்ணுறதுக்கு இங்கே ஒரு 4-5 ஃப்ளீட் ஆப்ரேட்டர்ஸ் இருக்காங்க. ஒரு சில ஃப்ளீட் ஆப்ரேட்டர்ஸ்லாம் வந்து இந்தியா முழுமைக்கும் 10,000க்கும் அதிகமான வாகனங்கள் வச்சுருக்காங்க. வச்சு வெறும் ஊபருக்கு மட்டும் ஓட்டுறாங்க. அவங்க சொந்த வாகனத்தை நீங்கள் வந்து லீஸுக்கு எடுத்து ஓட்டலாம். ஒரு 10,000 ரூபாய் கட்டிக்கிட்டு நீங்கள் லீஸுக்கு எடுத்து நீங்கள் ஊபரில் ஓட்டிக்கலாம். அவங்களுக்கு கமிஷன் வரும். இந்த மாதிரி ஓடிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி இவங்க ஓட்டுறதால இது வந்து ஊபர் மட்டும் ஊபர் முதல்ல ஆரம்பித்தாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய லீடிங் கால் டாக்ஸி ஆப்ரேட்டர்ஸ் எல்லாருமே இந்த மாடலில் கொண்டு வராங்க. இப்போ இந்த மாடல் ஆரம்பிச்சு வரும்போது யாருக்கு இங்க பாதகம் அப்படின்னா இந்த சொந்த வாகனம் வச்சிருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு ட்ரிப்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. அவங்களுக்கு ப்ரையாரிட்டைஸ் பண்ணிடுறாங்க, அவங்க வாகனங்களுக்கு ப்ரையாரிட்டைஸ் பண்ணிடுறாங்க. அதனால இவங்களுக்கு ட்ரிப்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. இது அமேசான் பண்ண மாதிரியே வேலை இருக்குது. ஏன்னா அமேசான்ல வந்து என்ன பண்ணுவாங்க, அதிகமாக விற்பனை ஆகிற அதே ப்ராடக்ட்டை தன்னோட பிராண்டில் உள்ள வந்து கொண்டு வந்து திணிச்சிருவாங்க. ஆமா, இது ஆக்சுவலி வந்து நேரடியா அப்படி நம்ம சொல்லிடவும் முடியாது. இதுக்குள்ள ஒரு சிக்கல் இருக்குது. அவன் ஏன் இந்த பிசினஸ் ஆரம்பிச்சான்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா, அவனுக்கு எதுக்கு இந்த தேவை வந்துச்சு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. ஏன்னா இங்க அதிகமான வாகனங்கள் இருக்கு, உங்ககிட்ட பிசினஸ் இருக்கு. இப்போ என்கிட்ட பிசினஸ் இருக்குது, எனக்கு நிறைய வாகனங்கள் இருக்குது அப்படின்னா எனக்கு நல்லது தானே. அப்போ ஈஸியாக நான் வந்து சர்வீஸ் கொடுக்கலாம். ஆனால் என்னால் சர்வீஸ் கொடுக்க முடியல. என்னால் எனக்கு புக் பண்ண என்கிட்ட என் ஆப்பில் புக் பண்ணுற எல்லா கஸ்டமருக்கும் என்னால் வாகனம் கொடுக்க முடியல, கொடுக்கக்கூடிய சர்வீஸும் என்னால் நல்லா கொடுக்க முடியல. அப்படிங்கிறப்போ நான் இந்த மாதிரி விஷயத்தை எடுத்து கொண்டு வரேன். எனக்கு இது தேவைப்படுது. ஏன் அப்படின்னா நம்ம டிரைவர்ஸ் வந்து சூஸ் பண்ணி ட்ரிப் எடுப்பாங்க. அதாவது சின்ன ட்ரிப்லாம் எடுக்க மாட்டாங்க, ரேட் அதிகமான ட்ரிப்ஸ்லாம் எடுப்பாங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் அதிகமான பயணங்கள் இருக்கக்கூடிய ரேட் பார்த்தீங்க அப்படின்னா சும்மா ஒரு 110 ரூபா 120 ரூபா ட்ரிப்ஸ் தான் அதிகமாக வரும். அப்போ அந்த ட்ரிப்பை எடுக்கிறதுக்கு இங்கே ஆள் இல்லை. பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது, நான் சொன்னேன் இல்லையா, அந்த 20 ரூபா 30 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க. இந்த எக்ஸ்ட்ரா கேட்டு தன்னுடைய சாப்பாடு செலவுக்காக அந்த பணத்தை பயன்படுத்துகிறாங்க இல்லையா. இது வந்து வாடிக்கையாளர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அதிருப்தி. இவங்க கொடுத்துட்றாங்க. கேட்கும் போது இல்லைன்னு சொன்னா அவன் ஹேபிட்டே மாறிடும். கேட்கும் போது இவங்க கொடுத்துட்றாங்க. ஏன்னா அந்த இடத்துல சண்டை போடக்கூடாது, அந்த இடத்துல எதுவும் பண்ணக்கூடாது, சிச்சுவேஷன் வந்து ஸ்மூத்தா போகணுங்கிறதுக்காக கேட்குற காசை இவங்க எக்ஸ்ட்ரா கொடுத்துட்றாங்க. ஒரு டிப்ஸ் மாதிரி கொடுத்துட்டு போயிடுறாங்க. பின்னாடி போய் கம்ப்ளைண்ட் போடுறாங்க.
ஓகே, உன் டிரைவர் என்கிட்ட எக்ஸ்ட்ரா காசு வாங்கிட்டான் அப்படின்னு கம்ப்ளைண்ட் போடுவாங்க. அப்போது அந்த அந்த ஆப்ரேட்டர்ஸ்க்கு வந்து ஒரு நிர்பந்தம் ஏற்படுது, கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஏன்னா போட்டி அதிகம். இன்னைக்கு ஊபர் வந்து வருது அப்படின்னா ஊபர் கூட ஓலா வருது, அப்படி அடுத்தடுத்து நிறைய உங்களுக்கு இன்னைக்கு 7-8 நிறுவனங்கள் இன்னைக்கு கால் டாக்ஸி பிஸ்னஸில் சென்னையில் மட்டுமே பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது போட்டி வரும்போது என்ன மீறி இன்னொருத்தன் வளர்ந்துடக்கூடாது அப்படின்னா நான் கஸ்டமர்ஸை தக்க வைக்கணும் அப்படின்னா அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு யோசிக்கிறான். யோசிக்கும் போது அவன் இந்த மாதிரி பல்க் வெண்டாஸை உள்ள கொண்டு வரான். இப்போ ரீசன்ட் டைம்ஸில் அவன் இன்னொரு விஷயமும் உருவாக்கியிருக்கான். என்ன அப்படின்னா, உங்ககிட்ட 5 வண்டி இருக்குதா, என்கிட்ட அட்டாச் பண்ண, நான் ப்ரியாரிட்டி உனக்கு தரேன். சிங்கிள் வண்டி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என் கண்ட்ரோலில் இருக்க மாட்டீங்க. நீங்கள் எங்கே வேணாலும் வண்டி ஓட்டுவீங்க, நீங்கள் வந்து நினச்ச நேரம் நீங்கள் லாகின் பண்ணுவீங்க, எனக்கு தேவைப்படும் போது நீங்கள் இருக்க மாட்டீங்க. ஓகே, ரோட்டில் இருக்க மாட்டீங்க, ஆன்லைனில் இருக்க மாட்டீங்க, உங்களுக்கு ட்ரிப்பு கொடுக்க முடியாது. அப்போது இந்த மாதிரி 5 வண்டி இருக்குன்னா கொண்டு வந்து அட்டாச் பண்ணு, நான் சொல்கிற நேரம் நீ லாகின் பண்ணு, உனக்கு கேரண்டியாக இவ்வளோ இன்கம் கொடுத்துறேன். ஓகே அப்படிங்கிறான். அப்போ அது கன்வீனியன்ட் ஆகுது. ரீசெண்டாக ஒரு டெலிகிராம் குரூப்பில் இந்த ஸ்ட்ரைக் நடக்கிற நேரங்களில் ஒருத்தருக்கு அவரோட வாய்ஸை கேட்கும்போது அவர் கொஞ்சம் ஏஜ்டு, ஒரு 50+ இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் வந்து ரொம்ப இதுவாக பேசியிருந்தார். என்னன்னா, அவன் நல்லா தானே இருந்தான், நல்லா தானே உன் ட்ரிப்பு கொடுத்துட்டு இருந்தான், உன் பிஸ்னஸ் நல்லா தானே கொடுத்துருந்தான், உன் அடுப்பு நல்லா எரிஞ்சுதே, நீ அவனுக்கு சரியாக சர்வீஸ் பண்ணாதனால அவன் இன்னைக்கு பல்க் வெண்டாரு ஃப்ளீட் ஆப்ரேட்டர்னு போகிறான், உனக்கு பிஸ்னஸ் குறைஞ்சிச்சு, இன்னைக்கு நீ இன்னும் அழுகுறியே, இதை நீ முதலே யோசிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வாய்ஸ் போடுறாரு. ஓகே, அப்போ இதுதான் இன்னைக்கு இருக்க செனாரியோ. ஓகே, இப்போ இந்த பிஸ்னஸ் வந்து இந்த தனிநபர் வாகன ஓட்டிகளை நம்பி இந்த பிஸ்னஸ் இல்லை. ஓகே, மாறிடுச்சு. இப்போ மொத்தமாக மாறிடுச்சு. நான் ஒரு பாசிவ் இன்கம் சம்பாதிக்கணும்னா ஒரு 5 வண்டி 10 வண்டி வாங்கி அட்டாச் பண்ணி விட்டுட்டேன்னா நான் சம்பாதிச்சிடலாம். கொஞ்சம் வாய்ப்பு இருக்குங்கிறீங்க. கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. அதுவும் எங்க வாய்ப்பு இருக்குன்னா டிரைவர் கரெக்டாக அமைஞ்சா வாய்ப்பு இருக்கு. மறுபடியும் டிரைவர் கிட்ட தான் வந்து நிற்கணும். ஏன்னா இன்னைக்கு வந்து ப்ரொஃபஷனல் டிரைவர்ஸ் இல்லை. நம்ம கொஞ்சம் முன்னாடி சரி, எல்லாரும் அந்த துறையில் இருக்கிறீங்க. இப்போ எப்படி பைலட்டுக்கு வந்து பைலட் அகாடமின்னு இருந்து அதை சொல்லி கொடுக்குறாங்களோ அதே மாதிரி டிரைவர் அகாடமின்னு ஒன்று ஆரம்பிச்சு ஒரு டிரைவர் எப்படி வண்டி ஓட்டணும்னு மட்டும் கிடையாது. ஏன்னா வண்டி ஓட்டுறதுலேயே பல பிரிவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டீங்க. பல பழக்க வழக்கங்கள் சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு அந்த எத்திக்ஸ் வரும். முக்கியமாக வந்து ஒரு வேலையில் நம்ம ஏன் இருக்கிறோம், அடுத்த கட்டத்துக்கு எப்படி மூவ் ஆகணும், இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுட்டாங்க அப்படின்னா அவங்களும் மேம்படுவாங்க அப்படிங்கிறது என்னோட சின்ன இல்லை. உண்மைதான், நீங்கள் சொல்கிறது உண்மைதான். இதை சில பேர் செய்கிறாங்க. எங்களுக்கே சில பேர் டிரைவர்ஸ் அப்ளை பண்ணுறாங்க, அவங்க வந்து இதெல்லாம் செய்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு 50 டிரைவர் தேவைப்படுறாங்க அப்படின்னா அவங்களால 2 டிரைவர் 3 டிரைவர் தான் கொடுக்க முடியுது. அந்த அளவுக்கு தான் அவங்ககிட்ட டிரைவர்ஸ் வராங்க. ஏன் அப்படின்னா இன்னைக்கு டிரைவர் ஃபீல்டில் யார் இருக்காங்க? ஒரு காலத்தில் டிரைவர் அப்படின்னா அவங்க வந்து ஒரு 18 வயசில் லைசன்ஸை வாங்கி டிரைவராகவே இருந்து டிரைவராகவே கடந்து வந்திருப்பாங்க. அவங்க வந்து ப்ரொஃபஷனல் டிரைவர்ஸ் அப்படி சொல்லலாம். இன்னைக்கு அந்த மாதிரி யாரும் இல்லை. ஏதோ படிச்சிருக்காங்க, ஏதோ ஒரு வேலைக்கு போகிறாங்க, ஏதோ ஒரு சிக்கல்னால டெம்பரரியாக டிரைவராக வேலைக்கு போகலாம். ஆமாம், எனக்கு நீங்கள் தான் சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். ஊரை சுற்றி பார்க்கணும்னு சொல்லிட்டு டிரைவரை வந்து வராங்க. சென்னை எந்த பக்கமே தெரியாது. ஆனால் ஒரு பேப்பரில் ஒரு ஆடு வரும், இன்ஸ்டாவில் ஒரு ஆடு வரும், இன்னைக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் தான் ஆடு வரும். கிளிக் பண்ணுறோம், கால் வருது, சம்பளம் கொடுப்பீங்களா, சரி ஓகேன்னு வந்துடுறாங்க. இங்கே தங்குறதுக்கு இடம் கொடுத்து தான் எல்லாரும் வேலைக்கு எடுத்துக்கிறாங்க. வாகனத்தை வச்சுட்டு சென்னையை சுற்றி பார்க்குறாங்க. ஒரு மாதம் 1.5 மாதம் சுற்றி பார்த்துக்கிட்டு 2வது மாதம் சம்பளத்தை வாங்கிட்டு அப்ஸ்காண்ட் ஆகிடுறாங்க. அப்புறம் ஒரு 3-4 மாதம் கழிச்சு ஃபோன் பண்ணி, சார் எங்கள் லைசன்ஸ் அங்கே இருக்குது சார், நான் 3 மாதத்துக்கு முன்னே வேலை பார்த்தேன் அப்படின்னு. நம்ம என்ன பண்ணுவோம், சரிப்பா வந்து வாங்கிக்கப்பா அப்படி. இதை வந்து நிறைய பேர் பண்ணுறாங்க இப்போ. ஓகே, இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, சொந்த தொழில் செய்யணுமா, வெளிநாடு போகலாமா, வேற ஏதாச்சும் புதிய முயற்சிகள் செய்யலாமான்னு சொல்லிட்டு நம்ம ஆளுங்க எங்கே போவாங்க, குலதெய்வ கோயிலில் போய் சோழி போட்டு பார்ப்பாங்க, இல்லைன்னா ஜோசியக்காரரை போய் பார்ப்பாங்க. அவன் சொல்லுவான் 49 நாள் கழிச்சு தான் நீ ஏதாவது செய்யணும், 4 மண்டலம் கழிச்சு தான் நீ ஏதாவது செய்யணும். அப்போ என்ன பண்ணுவோம், இடைப்பட்ட காலத்துல சென்னை மாதிரி நகரங்கள்ல வந்து இங்க டிரைவர் வேலை பார்த்துக்கிறது. இது வந்து 90% இது வந்து ஒரு டெம்பரரி ஜாபா மாறி. இல்ல அதுதான் முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா வாகனம் முன்னாடினா ரொம்ப முன்னாடி கிடையாது, 10-15 வருஷத்துக்கு முன்னாடி கூட பாத்தீங்கன்னா எல்லோ போர்டு ஓன்ற வண்டியை நம்பி நம்ம போகலாம், பக்கத்துல போகலாம், ஒன்றும் ஆகாது. ஆனால் இப்போல்லாம் நான் என்ன பண்ணுறேன், எல்லோ போர்டு இருந்தாலே கொஞ்சம் நகர்ந்து போக வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அவங்க ஓட்டுறது எதுவுமே சரி கிடையாது. கண்டிப்பாக இப்போ தான் அதோட காரணம் புரியுது ஆக்சுவலாக. ஆமாம், இங்கே ப்ரொஃபஷனல் டிரைவர்ஸ் இல்லை. அவங்க லைசன்ஸ் வந்து வீட்டில் எல்லாருக்கும் வந்து பாஸ்போர்ட் வாங்குற மாதிரி இது வந்து சம்பிரதாயம் ஆகி போச்சு. 18 வயசு ஆயிடுச்சா ஒரு லைசன்ஸ் வாங்கி வச்சுக்கோ, வண்டி ஓட கற்றுக்கோ, அவ்வளோதான். இன்னொன்று பசங்களுக்கு வண்டி ஓட பிடிக்குது, அதனால ஏதாவது ஃப்ரெண்டு வண்டி ஏதாவது பிடிச்சி கற்றுக்குறானுங்க, வண்டியை ஓட்டிடுறானுங்க. ஆனால் மதுரையில் ஒருத்தன் வண்டியை கற்றுக்கிட்டு
அங்க ஓட்டி பழகிட்டு சென்னையில வந்து வண்டியை கொடுத்து ரோட்ல ஏட்டுனா அவனுக்கு கை கால் நடுங்கும். ஆமா ஆமா. ஏன்னா இங்க இருக்க டிராபிக் அப்படி. இந்த மாதிரி டிராபிக் மட்டும் கிடையாது, இயல்பே மாறும். எப்படி பேச்சு வழக்குல பேச்சு மாறுதோ, இப்ப இதை அப்படியே ரிவர்ஸ் கூட போடலாம். இப்ப நான் சென்னையில ஓட்டிட்டு மதுரையில ஓட்டும் போது நான் தடுமாறுவேன். ஆமா கண்டிப்பா. ஸோ இந்த சூழல் வந்து செட் ஆகாமல் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. இன்னும் சொல்ல போனால் வேற வழி இல்லாமல் இந்த தொழிலுக்கு வந்திருக்கேன், தொழில் தான் எனக்கு சோறு போடுது, இந்த தொழிலில் நான் இருந்தே ஆகணும் நிர்பந்தம் இருக்கக்கூடிய நிறைய பேர் தடுமாறுறாங்க. இங்கே வந்து நாங்கள்லாம் அவங்கள வந்து வந்த ஒரு மாதத்துலேயே 10 நாள் 15 நாள்லேயே வந்து சார் எனக்கு செட் ஆகலை சார், கஷ்டமாக இருக்குது வண்டி ஓட்ட சிட்டிக்குள்ளே அப்படின்னு போகும்போது கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுவோம். என்னப்பா வீடு எங்கே இருக்குது, எந்த ஊரில் வந்திருக்க, குடும்ப பின்னணி என்ன, எல்லாம் பார்த்துக்கிட்டு இன்னொரு 10 நாள் ட்ரை பண்ண. நீ வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி ஓட்டிக்காத, உனக்கு கம்ஃபர்டபுளான டைமிங்கில் வண்டியை ஓட்டு, ஒரு 10 நாள் ட்ரை பண்ணு. அவன் ஒரு மாதம் 1.5 மாதம் தாக்க பிடிச்சிட்டான்னா அவனுக்கு உண்மையிலேயே ஒரு தேவை இருக்குதுன்னா அவன் இங்கே நின்றுவான். அப்போ இந்த மைக்ரேஷன் அப்படிங்கிற விஷயம் அங்கே தான் வருது. அப்போ ஒருத்தர் வந்து இடம்பெயர்ந்து வராருன்னா அவரை இங்கே நிலைநிறுத்துறதுக்கான வேலையும் சேர்த்து எங்களை மாதிரி கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ அவனுக்கு அந்த நம்பிக்கையை கொடுக்கணும். இதெல்லாம் செஞ்சாதான் ஓரளவுக்கு அவன் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் டிரைவராக கொண்டு வந்துட முடியுமோ அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு ஆசை இதுக்குள்ள இருக்கு. இவ்வளோ நேரம் நீங்க சொன்னதை பார்த்து எனக்கு ஒண்ணுதான் தோணுது, இது வந்து பேசிவ் பிசினஸ் கிடையாது, என்னால முடியாது, கமெண்ட் போட்டவங்களால முடியுமான்னு தெரியல, அவங்களுக்காக இந்த பிசினஸ் செய்யணும்னா என்ன வாய்ப்புகள் இருக்குன்னு கடைசி சொல்லிடுங்க. இதில் நான் சொன்ன சிரமங்கள் எல்லாம் இருக்குதான். இதையும் தாண்டி வெற்றிகரமாக தொழில் செய்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த துறையில். அவங்க செய்கிற வேலை என்ன அப்படின்னா, அவங்களுக்கான சரியான இடத்தை தேர்வு பண்ணுறாங்க. கால் டாக்ஸியில் ஓட்டுறதாகட்டும், எம்ப்ளாயி டிரான்ஸ்போர்ட் ஓட்டுறதாகட்டும், இல்லை ஒரு ஹோட்டலுக்கு நம்ம வண்டி தரதாகட்டும், இல்லை ஒரு கார்ப்பரேட்டோட கிளைண்ட்ஸுக்கு, அந்த மாதிரி ஆட்களுக்கு, விஐபிஸுக்கு வண்டி தர, இந்த மாதிரி நிறைய செக்மெண்ட் இருக்கு இல்லையா. துறையை சரியாக தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த துறையில் அவங்க சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா அதை சரியாக செய்கிறாங்க. சரியாக மட்டும் இல்லை, தொடர்ந்து செய்கிறாங்க. இது நிறைய பேர் செஞ்சிட்ருக்கிறாங்க. செஞ்சிட்ருக்கோம், நல்லா தான் இருக்கிறாங்க உண்மையிலேயே. திரும்ப நான் சொன்ன மாதிரி டிரைவர் இஸ் த மேட்டர். நமக்கு ஒரு ஓட்டுநர் சரியாக அமையணும். இதை தாண்டி இன்னும் இந்த துறை பயங்கரமாக எவால்வ் ஆகுது. இன்றைக்கி வந்து டெக்னாலஜி தான் இன்றைக்கி எல்லாமே. இன்றைக்கி வந்து ஃபோன் பண்ணி கால் டாக்ஸி புக் பண்ணுற கம்பெனிஸ்லாம் இன்றைக்கி சுத்தமாக இல்லை, வாஷ் அவுட் ஆகிடுச்சு. ஆப்பில் தான் புக் பண்ணுறாங்க. இன்னும் சொல்ல போனால் இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே ஆப்புக்குள்ளே வந்துடும். வாட்ஸ்அப்பில் தான் எல்லாம் புக் பண்ண வேண்டிய கண்டிஷன்லாம் வந்துடும். ஸோ அப்படிலாம் வரும்போது டெக்னாலஜி வைஸ் நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணி போகணும். உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்குது, டெக்னாலஜியும் தெரியும் அப்படின்னா இந்த பிஸ்னஸை நீங்கள் நெக்ஸ்ட் லெவலில் எடுத்து போயிடலாம். ரொம்ப சிம்பிளுங்க. நீங்கள் ஒரு வாகனம் பயன்படுத்துகிறீங்க, அந்த பயன்பாட்டில் உங்களுக்கு இருக்கிற குறைகள் இருக்கும் இல்லையா, அந்த குறைகளை நீங்கள் ஒரு டெக்னாலஜி மூலமாக அரெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வளர்ந்து. டெக்னாலஜி தான் அதுதான். வண்டி வாங்கி வாடகை கூடுறத விட, காசு கொடுத்து 4 வண்டி வாங்குறத விட டெக்னாலஜியில் கவனம் செலுத்துங்கிறீங்க. அது கண்டிப்பாக. எனக்கு வந்து ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னே எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் ஒரு நிறுவனத்துலேருந்து வேலையை விட்டு வெளியில் வராரு. வெளியில் வரும்போது என்கிட்ட வந்து உங்கள் கைடன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்னப்பா என்ன பண்ண போகிற அப்படின்னா, நான் ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்டர் ஒருத்தரை பார்த்துருக்குறேன், நான் வந்து அடுத்த 1 வருஷத்தில் நான் வந்து 400 கார் வாங்க போகிறேன் அப்படின்னு சொன்னார். அப்போவே தயவு செய்து இந்த தொழில் ஆரம்பிக்காத அப்படின்னு. ஏன்ப்பா அப்படின்னா, உன்னுடைய முதல் குறிக்கோளே 400 கார் வாங்குறது அப்படின்னா நீ இந்த துறையில் வளர மாட்டேன், கண்டிப்பாக வளரவே மாட்டேன். ஓகே. இதில் வந்து 400 கார் வாங்குறதை விட முக்கியமான வேலைகள் நிறைய இருக்குது. நீ அதெல்லாம் செய்யாமல் வளர மாட்டேன். அப்பா அவர் என்ன சொல்கிறாரு, நான் 3 வருடம் கழித்து நான் வந்து ஒரு ஆப் டெவலப் பண்ணுவேன், நான் டெக்னாலஜியாக உள்ளே கொண்டு வருவேன், நான் வந்து B2Cக்கு வருவேன். அதை ஃபஸ்ட்டு செய்யணும். ஆமாம். நான் என்ன சொன்னேன், தெளிவாக ஒரு விஷயம் சொன்னேன், இது நம்மளோட வியூவர்ஸுக்கு தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். என்னன்னா, நீ 400 கார் இல்லை, சும்மா ஒரு 4 கார் வாங்கு. 4 காருக்கு 3.5 வருஷம் 4 வருஷம் இஎம்ஐ போடுவேன். இஎம்ஐ முடிக்கிற வரைக்கும் நீ தொழிலில் இருந்துட்டேன்னா நீ ஜெயிச்சிருவேன். அந்த இஎம்ஐ முடிக்கிற வரைக்கும் நீ தொழிலில் சஸ்டெயின் பண்ணிட்ட, அந்த இஎம்ஐ கட்டிட்ட, கார் ஒன்று சொந்தம் ஆயிடுச்சு அப்படின்னா நீ வந்து ஜெயிச்சிருவ. இல்லையா நடுவுலே வீணா போயிடுவேன். இது 4 காருக்கு. நீ 400 கார் வாங்கின அப்படின்னா என்ன ஆகும்? கிட்டத்தட்ட 50% கார் வந்து வருஷத்துல 100 நாள் 150 நாள் சும்மா ஹால்ட்ல நிற்கும், டிரைவர் இல்லாமல் நிற்கும். உன்னால அதுக்கான பேக்கப் ரெடி பண்ண முடியுமா? அப்போ இதுக்கு பின்னாடி பெரும் பணம் தேவைப்படும். இந்த 400 காரையும் இஎம்ஐ கட்டி பாதுகாக்க வேண்டிய பெரும் பணம் தேவைப்படும். அப்போ அவ்வளோ பணத்தை நீ விரயம் பண்ணணும். இதெல்லாம் தேவையில்லை. டெக்னாலஜி கையில் இருக்குது அப்படின்னா நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மார்க்கெட்டில் நிறைய கேப் இருக்குது. அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு இன்றைக்கி டெக்னாலஜி மட்டும்தான். அந்த டெக்னாலஜியை சரியாக ஒருத்தன் பயன்படுத்துகிறான் அப்படின்னா சூப்பராக எடுத்துகிட்டு போகலாம். இவ்வளோ நேரம் எங்களுடைய கேள்விக்கு எங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு பேசுனதுக்கு வந்து நன்றி. நம்ம மீண்டும் ஒரு முறை சந்திப்போம். நன்றி.